அனைவருக்கும் வணக்கம். இதை மீட்டு டிஎன்பிசி. இப்போ நம்ம இந்த ஜிகே அப்படிங்கிற வரிசையில் இதுமாரி பார்த்துட்ருக்கோம். இதோட விரிவான ஆன்சர் இப்போ ரெட்டையாட்சி முறை எந்த ஆட்சியில் சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? இரட்டை முறை ஆட்சி என்பது எதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இந்த இது எந்த சட்டம், இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் எழுதணும். இப்போ இதை மறக்காது. இதை அடுத்த ஒரு வாட்டி பார்க்கக்குள்ள அந்த விஷயம் கடைசி வரைக்கும் மறக்காது. அதுக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது காந்தியடிகள் பிறந்த ஆண்டு மற்றும் நாள். அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாடு எப்பொழுது, எங்கு, யாருடைய தலைமையில் நடைபெற்றது? 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி அளித்த சிறப்பு கூட்டம் எது? குடைக்கிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? குடைக்கிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? அதாவது செஞ்சிட்ட இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் சொல்லுவாங்க. காந்திரவின் ஒப்பந்தம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? காகோரி சதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? காகோரி சதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? இரட்டையாட்சி முறை ஆட்சி எதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது? காந்தியடிகள் பிறந்த ஆண்டு மற்றும் நாள். 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாடு எப்பொழுது, எங்கு, யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி அளித்த சிறப்பு கூட்டம் இது. இரட்டையாட்சி முறை ஆட்சி என்பது எதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? காந்தியடிகள் பிறந்த ஆண்டு மற்றும் நாள். அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாடு எப்பொழுது, எங்கு, யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி அளித்த சிறப்பு கூட்டம் எது? ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி அளித்த சிறப்பு கூட்டம் எது? குடைக்கிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? குடைக்கிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? காந்திரவின் ஒப்பந்தம் எப்பொழுது ஏற்பட்டது? காகோரி சதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? காகோரி சதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? தனிநபர் போராட்டம் முதல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் 1940ஆம் ஆண்டு நடந்துச்சு. இதோட முதல் சத்தியாகிரகி யார்? காகோரி சதி வழக்குங்கிறது ரயில் கொள்ளை. அது எந்த ஆண்டு நடைபெற்றது? தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் முதல் சத்தியாகிரகி யார்? 2வது சத்தியாகிரகி யாருன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதையும் பார்த்துக்கணும். வேவல் திட்டம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்கள் யாவர்? அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்கள் யாவர்? அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்கள் யாவர்? அடுத்து, முஸ்லீம் லீக்கின் நேரடி நடவடிக்கை நாள் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாள் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? இந்திய பொதுவுடைமை கட்சி யாரால் நிறுவப்பட்டது? இந்திய பொதுவுடைமை கட்சி யாரால் நிறுவப்பட்டது? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என்றவர் யார்? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என்றவர் யார்? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி பதினெட்டாவது கொஸ்டின். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இங்கிலாந்தின் பிரதமர் யார்? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவின் பிரதமர் யார்? இந்திய பொதுவுடைமை கட்சி யாரால் நிறுவப்பட்டது? முஸ்லீம்களுக்கு நேரடி நடவடிக்கை நாள் என்பது எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் வேதங்களை நோக்கி செல்கின்றவர் யார்? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இங்கிலாந்தின் பிரதமர் யார்? அதிநவீன வசதிகளுடைய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என்றவர் யார்? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என்றவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? அது யாருடைய தலைமையில் நடைபெற்றது? அதில் குறிக்கோள் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபை எப்பொழுது நிறுவப்பட்டது? அது எங்கே நிறுவப்பட்டது? அதோட தலைவர் யார் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக எடுக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 10 விஷயங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ 180 கொஸ்டின்ஸை நீங்கள் 180ல் ஒரு கொஸ்டின் வரும், 200ல் ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக அது அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் நம்ம பண்ணுறோம். அமைச்சரவை தூதுக்குழு இடம்பெற்றவர்கள் யார்? வேவல் திட்டம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? கிரிப்ஸ் தூதுக்குழு பிரிட்டிஷ் அனுப்பிய ஆண்டு எது? கிரிப்ஸ் தூதுக்குழுவில் யார் இருந்தா? கிரிப்ஸ் தூதுக்குழுனா என்ன? அதோட இது என்ன? காந்தியடிகள் அதை பின்தேதியிட்ட திவாலாகி கொண்டிருக்கின்ற வங்கிக்கு பின்தேதியிட்ட காசோலை என்று கிரிப்ஸ் தூதுக்குழுவை காந்தியடிகள் நிராகரித்தார். கிரிப்ஸ் தூதுக்குழுவை காந்தியடிகள் எப்படி நிராகரித்தார்னா, திவாலாகி கொண்டிருக்கின்ற வங்கிக்கு பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு அவர் இது பண்ணார். தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது
அதில் முதல் சத்தியாகிரகி, 2வது சத்தியாகிரகி, அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதல் சத்தியாகிரகி யார், 2வது சத்தியாகிரகி யார், அதெல்லாம் பார்த்தேன். காகோடி சதி விளக்குங்கிற ரயில் கொள்ளை, இதில் வந்து ஒரு சில பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இது எந்த அமைப்பு நடத்துனுச்சு, இது என்னென்னா இந்த எந்த அமைப்பு, யார் யார் நடத்துனாங்க, எந்த ஆண்டு நடந்தது, எங்கே நடைபெற்றது, இதோட நோக்கம் என்ன, அதோடு மட்டும் இல்லாமல் இதில் ஈடுபட்டவங்களுக்கு என்னென்ன தண்டனை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னென்ன தண்டனை கொடுத்துச்சு, காகோரி சதி விளக்குக்கு என்னென்ன தண்டனை கொடுத்துச்சு அப்படின்னு பாருங்கள். குடைகிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சட்டை சங்கம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. செஞ்சட்டை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டீட்டெயிலை பாருங்கள். இது வந்து எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் தான் செஞ்சார். ஏன்னா பதில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்களே பார்த்தா தான் நல்லா ஞாபகம் இருக்கும். எல்லை காந்தின்னு அழைக்கப்பட்டவர் யார், அவர் தான் வந்து குடைகிட் மட்கர் இயக்கத்தை அது நடத்தியவர். முத்தலாமை இயக்கத்திற்கு அனுமதி அளித்த சிறப்பு கூட்டம் இது. முத்தலாமை இயக்கங்களுக்கு அனுமதி அளித்த சிறப்பு கூட்டம் இது. அகில இந்திய கிலாபத்து இயக்கமோட கிலாபத்து இயக்க தொடங்கினவர் யாருன்னா சவுகத் அலி, முகமது அலி மற்றும் சவுகத் அலி அலி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிலாபத்து இயக்கத்தை தொடங்கினாங்க. இது யாருடைய தலைமையில் முதல் மாநாடு நடைபெற்றது, எங்கே யாருடைய தலைமையில் அகில இந்திய கிலாபத்து முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது, காந்தியடிகள் பிறந்த ஊர் மற்றும் ஆண்டு நாள், இரட்டை ஆட்சி முறை எதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஜிகேக்குள்ள ஆன்சரை நல்ல விளக்கமாக விரிவாக பாருங்கள். பார்த்துட்டு இதில் போட்டுருங்க. ரொம்ப நன்றி.